நிலவி வரும் கடுமையான வெப்ப அலை காரணமாக நாட்டின் முக்கிய விண்விநியோக நிறுவனமான அனடிஸ் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. எதிர்வரும் நாட்களில் மின் கட்டமைப்பு பாதிக்கப்பட்டு பரவலான மின்தடை ஏற்படக்கூடும் என்று நிறுவனம் அச்சம் வெளியிட்டது. பிரான்சின் சில பகுதிகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை தொட்டுள்ள நிலையில் நிலத்தடி மின் கட்டமைப்புகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. நகர்ப்புறங்களில் தார் வீதிகளுக்கு அடியில் உள்ள சுரங்கப் பாதைகள் மற்றும் குழாய்களில் வெப்பநிலை 80 பாகை செல்சியஸ் வரை உயர்ந்து மின் கேபிள்களுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனடிஸ் நிறுவனம் நிர்வகிக்கும் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் மின் கட்டமைப்பில் சுமார் 7 லட்சம் கிலோமீட்டர் நீளமுள்ள கேபிள்கள் நிலத்தடிக்கு அடியில்தான் உள்ளன. இதனால் அதிக நெரிசலும் வெப்பமும் கொண்ட நகர்ப்புறங்களில் உள்ள மின் இணைப்புகளில் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய அபாயத்தில் உள்ளன. பழைய நிலத்தடி மின் கேபிள்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள எண்ணெய் மற்றும் காகிதம் கலந்த காப்பு பொருட்கள் இத்தகைய கடுமையான வெப்பத்தில் உருகத் தொடங்குகின்றன. இதனால் மின்கசிவு ஏற்பட்டு தீ விபத்துக்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் விளக்குகின்றனர். மின்கட்டமைப்பை நவீனமயமாக்க அனடிஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் 1.4 பில்லியன் யூரோக்களை செலவிட்டாலும் ஆண்டுக்கு 1000 கிலோமீட்டர் கேபிள்கள் மட்டுமே மாற்றப்படுகின்றன. புவி வெப்பமயமாதலின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து இந்த உட்கட்டமைப்பை மிக விரைவாக மாற்றுவது தற்போதைய சூழலில் பெரும் சவாலாக உள்ளது. இந்த நெருக்கடியை சமாளிக்க அனடிஸ் நிறுவனம் அவசரகால கண்காணிப்பு பிரிவை தொடங்கியுள்ளது.